இப்போது இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் நானும் ராஜாவும் டிஸ்கஸ் பண்ணும்போது வெதர் அவ்வளோ பார்ட்டிசிபேஷன் வருவாங்களா, அப்படி வந்தாலும் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு துவக்கமாக இருக்குமான்னு கொஞ்சம் டவுட் வந்தது. அப்புறம் யோசித்தோம், சரி டால்மியா சிமெண்ட்ஸில் எதை ஆரம்பித்தாலும் மக்களுடைய முழு ஒத்துழைப்பு ஈடுபாடு இருக்கும். அதை நீங்கள்லாம் உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பாருங்கள், நம்ம குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நம்ம என்ன தான் எக்ஸ்டர்னல்லேருந்து டான்ஸர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தால் கூட நம்ம குழந்தைங்க நம்ம முன்னால் ஆடும்போது அதில் உண்டான ஒரு சந்தோஷமே அதுக்கு ஈடுனை எதுவுமே இல்லை. பெற்றோர்கள் முழு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. முதல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டுகள் நம்ம கொடுக்கணும். ஏன்னா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் இது இல்லாமல் இது நடக்காது. ரெண்டாவது வாழ்க்கையில் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொருடைய சுயசரிதை பார்த்தீங்கன்னா, இளையராஜா இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய டான்ஸர் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திரும்ப நீங்கள் அவங்க பேசும்போது கேட்டாங்க அவங்க இன்றைக்கும் எடுத்து சொல்வது முதல் வாய்ப்பை பற்றி தான் பேசுவாங்க. யாருக்குமே ஒரு முதல் படிக்கட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதுலேருந்து அப்படியே ஈஸியாக போயிடுது. அது மாதிரி ஜாபாக இருக்கட்டும், முதல் வேலை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி யாருக்குமே ஒரு முதல் மேடை ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான ஸ்டேஜ் ஃபியர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ அந்த ஒரு பேசிக் கான்செப்டில் தான் நம்ம ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லையோ வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஆடியன்ஸில் ஜென்ரலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதையெல்லாம் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது தான் இந்த சூப்பர் டான்சர் ப்ரோக்ராம். அந்த சூப்பர் டான்சர் பேர் எப்படி இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே சூப்பராக 10 டீம், அதுவும் 10 டீம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன குழந்தைங்க இவ்வளோ அழகாக ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம இந்த விஜய் டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக இது சீசன் 1ஓட முடியாது. இன்னும் தொடர்ந்து இது நிறைய நடந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறி அது டால்மியாவுக்கும் நமது டால்மியா மணமகள் மண்டத்திற்கும் இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடித்தர நம்பிக்கையோடு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதுமாதிரி நம்ம 2 ஜட்ஜஸ், ஏன்னா என்னதான் ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதை விட எக்ஸ்டர்னல் ஜட்ஜஸ் வரும்போது அவங்கள்ட்ட இருந்து ஒரு வேல்யூ அடிஷன் கிடைக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு நாளைக்கு அவங்கள நீங்கள் மார்க்ஸ் கொடுத்தா கூட அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எப்படி ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலான்னு இன்புட்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் ஒரு ப்ரொஃபஷனலில் கூப்பிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பரிசுகள் ரெடியாக வைத்திருக்காங்க. 5 ப்ரைஸஸ். அது மாதிரி மோட்டிவேஷன் என்னென்ன கொடுக்கணுக்காக ஓகே ப்ரைஸுடைய அமௌண்ட் முக்கியம் இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் 10,000 நினைக்கிறேன். 10,000, 8,000, 7,000 அண்ட் 2 5,000 ரைட். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸஸ் கொடுக்குறது ஜஸ்ட் அ மோட்டிவேஷன். ஸோ அதோட ரொம்ப உண்மையான மோட்டிவேஷன் ஒவ்வொருத்தரும் ஆடும்போது நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி அவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழா தொடர்ந்து இன்னும் மேலும் நிறைய சீசன்களை நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. So now we'll have a